ராமநாதபுரம் ரயில் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் திடீரென புகை ஏற்பட்டு வெடித்து தீப்பற்றி எரிந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி குத்துக்கல் தெருவைச் சேர்ந்தவர் முகமது சித்திக். இவர் ராமநாதபுரத்தில் நடைபெறும் ஒரு திருமண நிகழ்விற்காக அவரது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் நேற்று ராமநாதபுரம் வந்துள்ளார். அதே நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் படிக்கும் அவரது மகன் இன்று காலை ரயில் மூலமாக ராமநாதபுரம் வந்துள்ளார். அவரை அழைத்து வருவதற்காக முகமது சித்திக் இன்று காலை சுமார் ஒரு 7 மணி அளவில் ராமநாதபுரம் ரயில் நிலையத்திற்கு அவருடைய அந்த ஒக்கினோவா ரீச் 100 என்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் சென்றுள்ளார். அவர் நுழைவு வாயில், அதாவது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தின் நுழைவு வாயிலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். உள்ளே சென்ற சிறிது நேரத்தில் வெளியே ஒரு அலறல் சத்தம் கேட்டுள்ளது. இதனையடுத்து அவர் வெளியே வந்து பார்க்கும்போது அவரது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருந்து முதலில் கரும் புகையாக வெளியே வந்து சிறிது நேரத்தில் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் முற்றிலுமாக எரிய தொடங்கியுள்ளது. இதனால் அந்த அருகே நிறுத்த வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது ஆட்டோவை பாதுகாப்பதற்காக அலறி அடித்துக் கொண்டு அந்த ஆட்டோவை அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். சிறிது நேரத்தில் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரானது முற்றிலுமாக எரிந்து நாசமாகியுள்ளது. இதனையடுத்து முகமது சித்திக் இது தொடர்பாக ராமநாதபுரம் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து முகமது சித்திக்கிடம் கேட்கும்போது 2 ஆண்டுகளாக இந்த எலக்ட்ரிக் பைக்கை நான் பயன்படுத்தி வருவதாகவும் இதுவரை எந்த விபத்தும் ஏற்படவில்லை எனவும், இன்று இந்த பேட்டரியில் ஏற்பட்ட லீக்கேஜ் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என இந்த வாகன விற்பனையாளர்கள் தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார்.